ஓகே 3K ப்ராஃபிட் 8K ப்ராஃபிட் சார் 3K ப்ராஃபிட் லைவ் ஷோ ஆகலை சார். சார் லைவ் வந்து இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகலை நான் லைவ் வந்து. ஓகேங்களா, நான் வெயிட் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதனால தான். 6K ப்ராஃபிட். வேறு யார் சார்? வேறு யார்? 5K ப்ராஃபிட். ப்ராஃபிட் புக்கிங் ப்ரோ. எவ்வளோ சொல்லுவோம், நோட் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க சார், டெக்ஸ்ட் பண்ணுங்க. 2K ப்ராஃபிட். ஐ லவ் யூ சார். தேங்க்யூ சார், ஐ லவ் யூ. வேறு யார் சார்? 3K ப்ராஃபிட்ஸ். மென்ஷன் பண்ணுங்க சார், மென்ஷன் பண்ணுங்க ப்ளீஸ். 2K ப்ராஃபிட், 600 rupees ப்ராஃபிட், 8K ப்ராஃபிட், 2K ப்ராஃபிட். ஒன் மோர் கால்ஸ். என்ன கால் ப்ரோ? யார் கால் பண்ணுமா இருக்காது? 5K ப்ராஃபிட், 2.5 ப்ராஃபிட், 1K ப்ராஃபிட். லைவ் நோட்டிஃபிகேஷன் வரல ப்ரோ. சார் லைவ் நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் நான் வந்திருந்தேன், அதனால தான் இப்போ வந்த வச்சா லைவ் நோட்டிஃபிகேஷன் வந்த வச்சா நீங்கள் ஜாயினே பண்ணியிருக்கீங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஜாயின் பண்ண இருக்க முடியாது. 6715 ஓகே. எனி அதர் என்ட்ரி? இல்லை ப்ரோ, வெயிட் பண்ணணும். கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் எகிரிச்சா? கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் எகிரி இருக்கா? டெக்ஸ்ட் ப்ளீஸ், டெக்ஸ்ட் பண்ணுங்க இப்போ, டெக்ஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. 1.3K ப்ராஃபிட், சூப்பர். வேற யார்? வேற யார் சார்? பர்ஃபெக்ட் என்ட்ரி. பர்ஃபெக்ட் என்ட்ரி சார் எப்பவுமே நம்மளுடைய ட்ரேடிங் வித் ராஜோட சேனல் எப்பவுமே பர்ஃபெக்ட் என்ட்ரி தான், அதனால டெய்லி கிரீன் வச்சிருக்கேன். இன்னும் ட்ரேட் எடுக்கலாமா? இந்த கேம்லிங்கோடைய மைண்டை விட்டுருங்க ப்ரோ. இன்னும் எடுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் எடுக்கலாமா, அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னேன் இல்லையா, இது பர்ஃபெக்ட் லெவல் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஏரியா. பர்ஃபெக்ட் லெவல் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஏரியா. நம்மளுடைய டார்கெட் டன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. இதுக்கு மேல தலையை விடாதீங்க. புட் சைடு இல்ல ப்ரோ, கால் சைடு மட்டும்தான். முடிஞ்சாச்சு, டார்கெட் டன் ஆயிடுச்சு. டார்கெட் டன். மென்ஷன் பண்ணுங்க சார். செகண்ட் டைம் யார் பண்ணது? தேங்க்யூ டு 1.3K ப்ராஃபிட், சூப்பர். வேற யார்? வேற யார் ப்ரோ? டெக்ஸ்ட் ப்ளீஸ், டெக்ஸ்ட் ப்ளீஸ், டெக்ஸ்ட் ப்ளீஸ். எவ்வளவு ப்ராஃபிட் மென்ஷன் பண்ணுங்க ப்ரோ. யார் ட்ரையல் பண்ணி கொண்டு போனா? தைரியமா தைரியமா யார் ட்ரையல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க? டெக்ஸ்டே இல்லையா சார்? லைக்கும் போட மாட்டேறீங்க. நம்ம லைவ்ல இருக்கீங்க ப்ரோ, லைக்ஸ் கூட இல்லையா? 600 rupees ப்ராஃபிட், 1.5K ப்ராஃபிட். ஆல்வேஸ் யுவர் என்ட்ரி இஸ் பர்ஃபெக்ட், சூப்பர். 1K ப்ராஃபிட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐ மிஸ் என்ட்ரி. $2K profit. Okay, thank you so much. Thank you so much. 6. Okay, 6K profit. 6.5K profit. Okay, சூப்பர் சூப்பர். எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு புட் சைட் ட்ராப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு 60 புள்ளிகள் நம்மளுக்கு சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சார் இப்பதான் சார் நான் லைவ் செஷனை இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கூட இல்லை. இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் கரெக்டாக 9:50 ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டிட்டு வச்சு என்னால் லைவ் ஸ்டார்ட் பண்ண முடியல. இப்பதான் நான் வந்தேன், அதனால தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ. ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு பார்க்கும்போது பர்ஃபெக்டான ஒரு கால் சைடுக்கான என்ட்ரி. புட் சைடில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சிச்சு, ஆனால் நம்மளுக்கு ட்ராப் பண்ண வச்சு உடனே நான் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். என்னோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் டெய்லி மார்னிங் கிரீன் பார்க்காதும் போய் பாருங்க, நோட்டிஃபிகேஷன் இருக்கும், கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்ஸ் இருக்கும், அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா லெவல்ஸ் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எந்த மெம்பர்ஷிப் வீடியோவில் நீங்கள் கிளிக் கொடுத்தாலும் உங்களுக்கு டெய்லி மார்னிங் கிரீன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் எப்படி சார் வரும்? டெலிகிராமில் வருமா, இது வருமா நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. ஒன்லி நம்ம யூடியூப்ல நோட்டிஃபிகேஷன் எப்படி லைவ் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த மாதிரி லைவ் நோட்டிஃபிகேஷன் வரும். நாளையிலிருந்து 9 o'clock உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்க்கும்போது 132 லெவலில் நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். பர்ஃபெக்டாக இங்கே பாருங்க, டேக் போட்டிருக்கேன். இல்லை என்னோட லைவ் செஷனில் ஜாயின் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கேனா இல்லையான்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா? நான் உங்க டெக்ஸ்ட் மெசேஜ் நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. 132 லெவலில் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் 4 டார்கெட் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் 147, செகண்ட் டார்கெட் பார்க்கும்போது 153, ஃபோர்த் டார்கெட் பார்க்கும்போது 176, ஃபிஃப்த் டார்கெட் பார்க்கும்போது 196.
ட்ரைல் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். பெர்ஃபெக்ட் லெவல் ஸ்கேல்பிங் டன். இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்டின்னா, 69 பாயிண்ட்ஸ் 69 68.90 ஓகே. டோட்டலா பார்க்கும்போது 69 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணியிருக்கு. 69 புள்ளிகள் இன்னைக்கு பிரீமியம்ல கால் சைடுக்கான பிரீமியம் டிராப் பண்ணியிருக்கு. சூப்பரான ஒரு பிரீமியம். ஒரு சின்ன ஒரு லர்னிங் குடுத்துர்றேன் பாருங்க. எல்லாரும் புட் சைடுக்கு இன்வெர்ட் பண்ணாங்களா? இங்க பாருங்க, இங்க பண்ணியிருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்தவரையும், இது ஒரு இன்சைட் பார் மதர் பேபி கேண்டல்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இங்க வந்து பொறுத்தவரையும் இங்க ஹேங்கல்ஃபிங் ஃபார்மேஷன் ஆகுறத விட, இங்க பார்க்கும்போது சப்போர்ட் லெவல்ல பொறுத்தவரையும் மதர் பேபி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. புல்லிஷ் மதர் பேபி கேண்டல்ஸ். அத வந்து டார்கெட் பண்ணக்கூடிய ஏரியா பொறுத்தவரையும் இந்த ஹை லெவல். இவனுடைய எஸ்எல் அடிக்கிறதுக்காக மேல போயிருக்கு இண்டெக்ஸ்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, பிரீமியம் பாருங்க எவ்வளோ போயிருக்கு. இப்ப ₹230 வரையும் போயிருக்கு. ரூ. 230. ஓகே. பெர்ஃபெக்ட் ஸ்கேல்பிங் சார். பெர்ஃபெக்ட்டான ஸ்கேல்பிங். எந்த அளவுக்கான பிரீமியம் மூவ்மென்டம் பண்ணியிருக்கு மட்டும் பாருங்க. இங்க ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எஸ்எல்என்டிங் உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? இது பெர்ஃபெக்ட் எக்ஸலென்டிங். அது இல்லாம இது பொறுத்தவரையும் உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன்ல பொறுத்தவரையும் இது ஒரு மதர் பேபி கேட்டல். ஓகே. புல்லிஷ் மதர் பேபி கேண்டல்ஸ். மதர் பேபி கேண்டல்னா ஒரு குழந்தைய அம்மா வந்து வயித்துல வச்சுட்டு இருக்க மாரி இருக்கக்கூடிய கேண்டல். பார்க்கும்போது ரெட் கலர் கேண்டல் கீழ இருக்கக்கூடிய கேண்டல்ஸ் பொறுத்தவரையும் இது மதர் பேபி கேண்டல்ஸ் சொல்லுவாங்க. இது நெறைய பேர்கள் இருக்கு. ஓகே. இந்த கேண்டல் ஃபார்மேஷன் ஆயிட்டு இதுக்கு மேல இந்த கேண்டல் குளோசிங் வச்சிருக்கு. 11:27 ஓட கேண்டல் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் பொறுத்தவரை யாரோட எஸ்எல் கட் பண்றதுக்காக போயிருக்குன்னா, இவனோட எஸ்எல் கட் பண்றதுக்கு போயிருக்கு. ஓகே. பெர்ஃபெக்ட்டா இல்லையா? எங்கிருந்து மார்க்கெட் விழுந்திருக்கு? என்ன பேட்டர்ன்ஸ்ல விழுந்திருக்கு? அத நோட் பண்ணுங்க. இது ஒரு எம் பேட்டர்ன் கரெக்ஷன். மார்க்கெட் டவுன் ஃபால். இங்க வந்தோனே டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் அகைன் புல்லிஷ். யாரோட எஸ்எல் கால் பண்ணியிருக்கு? ஹை லெவல்ல இருக்கக்கூடிய இவனோட எஸ்எல்ல காலி பண்றதுக்கு மார்க்கெட் போயிருக்கு. பிரீமியம் எகிறி இருக்கா? ரூ. 132லிருந்து ரூ. 232 அடையறதுக்கு போயிட்டு இருக்கு. 100 புள்ளிகள் சம்திங் நம்போ கேட்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ட்ரைல் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். ட்ரைல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. என்னோட பிரீமியம் விஷயம் அவங்களுடைய சந்தோஷத்த போய் பாருங்க. டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டெக்ஸ்ட்ட நல்லா படிங்க. அந்த ஒரு விஷயங்கள அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் பாருங்க. டெய்லியுமே மார்னிங் கிரீன் சார். டெய்லி மார்னிங் கிரீன். என்னுடைய கான்செப்ட்ட பொறுத்தவரை டெய்லியுமே எல்லாருமே மார்னிங் கிரீனா இருக்கணும். வாழ்க்கை எல்லாம் சிறப்பா அமையணும் அப்படின்றது தான் என்னுடைய மோட்டிவேஷன். தேங்க் யூ சோ மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாயின் பண்ணாதவங்க மார்னிங் டெய்லி கிரீன் ஜாயின் பண்ணுங்க. இதனுடைய ட்ரேடிங் அக்கவுண்ட் எத்தன பேருக்கு புடிச்சிருக்குன்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து தன் ட்ரேடிங் அக்கவுண்ட் நான் யூஸ் பண்ணக்கூடியது. லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தன் ட்ரேடிங் அக்கவுண்ட்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். மெயின் சேனலுக்குள்ள போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு இது இருக்கும். அதுல மூலமா அந்த லிங்க்ஸ் மூலமா நீங்க ஓப்பன் பண்ணீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும். நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே. ஸ்கேல்பிங் பெஸ்ட் நான் யூஸ் பண்றேன் இருக்கிறதுலயே சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையும் ஸ்கேல்பிங்காக உருவாக்கப்பட்டது தான் தன். ஓகே. லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஜாயின் பண்ணிட்டு வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுங்க. பட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது நல்லபடியா வாழ்க்கை அமையட்டும். தேங்க் யூ சோ மச். எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லாம் பிரபஞ்ச சக்திக்கே. தேங்க் யூ.